வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சிம்பிளான ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு கதையை தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் பெரிய பெரிய கனவுகள் இருக்கும் இல்லையா? ஆனா சின்ன சின்ன ஆசைகள் நம்மள எப்படி திசை திருப்புதுங்கிறதுக்குள்ள ஒரு பெரிய பாடம் இந்த கதையில ஒளிஞ்சிருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாமே. ஒரு சின்ன ஆசை நம்மளோட ஒரு பெரிய கனவையே தோற்கடிச்சிட முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை இதுக்கு ஒரு ஆச்சரியமான பதில சொல்ல போகுது. சரி, வாங்க கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். தலைப்பே சூப்பரா இருக்கு இல்ல? கல்யாண லட்டு. கேட்கவே இனிப்பா இருக்கு, ஆனா கதை கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்க போகுது. யோசிச்சு பாருங்க, ஒரு கல்யாண மண்டபம். கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி. அந்த இடமே ஒரு பரபரப்பா சந்தோஷமா இருக்கு. அங்க ஒரு அனுபவம் வாய்ந்த பெரியவரும் அவருக்கு உதவிய ஒரு இளைஞரும் சேர்ந்து ஒரு பெரிய பாத்திரம் நிறைய சுட சுட லட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. ஆமாங்க, ஒரு எறும்பு படையெடுப்பே நடக்க போகுது. அந்த பெரியவர் லட்டு பாத்திரத்தை அந்த பையன்கிட்ட கொடுத்து, இத பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. சரி, அவனும் அத ஒரு ஓரமா வைக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்துல அவன் பாக்குறான், வரிசையா ஒரு பெரிய இரும்பு படையே அந்த லட்டு பானையை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ அந்த லட்டுகளை காப்பாத்த வேண்டியது அவனோட பொறுப்பு. பார்த்ததும் அவனுக்கு ஒரே பதட்டமாயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல. உடனே அந்த பெரியவர்கிட்ட ஓடி போய், ஐயா ஐயா, எறும்பெல்லாம் லட்டை நோக்கி வருது. நான் உடனே அந்த பானையை வேற எங்கேயாவது எடுத்து வச்சிடவா அப்படின்னு அவசரமா கேக்குறான். இங்க தான் கதையில ஒரு சூப்பரான டேர்னிங் பாயிண்ட் வருது. அந்த பையன் டென்ஷனா இருக்கான், ஆனா அந்த பெரியவர் கொஞ்சம் கூட அசராம ஒரு வித்தியாசமான ஐடியா சொல்றாரு. அந்த பையனோட வதட்டத்திற்கு நேர்மாறா பெரியவர் ரொம்ப கூலா சொல்றாரு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, கவலைப்படாத. சும்மா ஒரு கைப்பிடி சர்க்கரையை எடுத்து அந்த பானையை சுத்தி தூவி விடு, போதும். இத கேட்டதும் அந்த பையனுக்கு ஒரே குழப்பம். என்னது, லட்டை காப்பாத்த எறும்புகளுக்கு பிடிச்ச சர்க்கரையே தூவ சொல்றாரேன்னு ஒரே ஆச்சரியம். அவனுக்கு முழுசா புரியலனாலும் சரி, பெரியவர் சொல்றாரேன்னு அவர் மேல இருந்த நம்பிக்கையில அப்படியே செய்றான். அந்த எறும்புகள் வர்ற வழியில சர்க்கரையை தூவி விட்டுட்டு அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்னு ரொம்ப ஆவலா பார்க்க ஆரம்பிக்கிறான். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அந்த லட்டுங்கிற பெரிய மலையை நோக்கி வந்த எறும்புகள் வழியில கிடந்த அந்த சர்க்கரையை பார்த்ததும் அப்படியே நின்னுடுச்சு. தங்களோட பெரிய இலக்கான லட்டையே மறந்துட்டு அந்த சின்ன சின்ன சர்க்கரை துகள்களை ஒவ்வொன்னா தூக்கிட்டு திரும்ப போக ஆரம்பிச்சிருச்சு. இத பார்த்து அந்த பையனுக்கு வாய் அடைச்சு போச்சு. சரி, கதை கேட்டாச்சு. இப்போ இதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த லட்டுக்கும் சர்க்கரைக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஆழமான அர்த்தம் என்ன? அதுதான் இங்க விஷயமே. இங்க பாருங்க, இது ரொம்ப சிம்பிள். அந்த லட்டு இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வாழ்க்கையோட பெரிய இலக்கு, நம்மளோட பெரிய கனவு. அப்போ அந்த சர்க்கரை, அது நம்ம இலக்க நோக்கி போற வழியில நம்ம கவனத்தை சிதறடிக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஆசைகள். அந்த பெரியவர் அந்த இளைஞனுக்கு சொன்ன பாடமே இதுதான். பாத்தியா, எறும்புகளோட உண்மையான நோக்கம் அந்த பெரிய லட்டு. ஆனா வழியில கிடைச்ச சின்ன சர்க்கரைக்காக தன்னோட பெரிய இலக்கையே அது விட்டுடுச்சு. நாம வாழ்க்கையில அந்த இரும்புகளைப் போல இருக்கவே கூடாது. இதுதான் இந்த கதையோட சாரம். இந்த கதையோட பாடம் நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இத நாம எப்படி நம்ம வாழ்க்கையில பொருத்தி பார்க்கறது? வாங்க அத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம். நம்ம லைஃப்ல இந்த சக்கரைங்கிறது என்ன தெரியுமா? அது எதுவா வேணா இருக்கலாம். அப்போதைக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள், இல்லனா பெரிய சவால்களே இல்லாத ஒரு சுலபமான வேலை, இல்லனா நம்ம திறமைக்கு குறைவா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு வசதியான சம்பளம். இது எல்லாம் தான் நம்மள பெரிய லட்டுவை நோக்கி போக விடாம தடுக்கிற சர்க்கரை துகள்கள். அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற உண்மையான சவால் என்னன்னா, வழியில சுலபமா கிடைக்கிற இந்த சர்க்கரையை எல்லாம் தாண்டி நம்மளோட உண்மையான பெரிய இலக்கான இந்த லட்டு மேல நம்ம கவனத்தை உறுதியா வைக்கிறது தான். உடனடி சந்தோஷத்தை தாண்டி யோசிக்கிறதுல தான் உண்மையான வெற்றி இருக்கு. இந்த அலசலோட கடைசியா இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நீங்க அடைய நினைக்கிற அந்த பெரிய லட்டு எது? அப்படி போற வழியில உங்க கவனத்தை திசை திருப்புகிற அந்த சின்ன சர்க்கரை எது? இதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.